ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கு கேட்டிருப்பேன் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இது பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எதுலேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளட் ரிலேஷன் உங்களுக்கு. ஸோ பிளட் ரிலேஷன் இந்த டாப்பிக்கில் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பிளட் ரிலேஷன் பற்றி நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நிறைய முக்கியமாக பேங்க் எக்ஸாமில் நிறைய டாபிக் வந்து பிளட் ரிலேஷன் ரெலவெண்ட்டாக வரும் உங்களுக்கு. முன்னாலாம் வந்து இந்த பிளட் ரிலேஷன் டாப்பிக்கை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ முன்னாலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பாயிண்டிங் ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்த்து மிஸ்டர் ராம் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு, ஹீ இஸ் தி ஒன்லி சன் ஆஃப் மை மதர் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் சின்னதாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த கொஸ்டின் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து வந்து நீங்கள் உங்களுக்கான ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதிக அளவில் அப்ளை பண்ணுறாங்க. ப்ளஸ் வெறித்தனமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா டஃப்பாக தான் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ரொம்ப டஃப்பான கொஸ்டின் அப்படின்னு வந்து தோணலாம். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. பட் பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது டஃப்பான கொஸ்டின் தான். ஸோ நம்ம வந்து கொஸ்டின்குள்ளே போயிடலாம். கொஸ்டின்குள்ளே போகாமல் இதுக்கு டஃப்பு ஈஸின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஸ்டினை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே நம்ம சேனலில் நிறைய வந்து இந்த மாதிரியான ஆப்டியூட் ரீசனிங் ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாம். சம்முக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீட் தி ஃபாலோவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மாதிரி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. A+B அப்படின்னா A இஸ் தி பிரதர் ஆஃப் B அப்படின்னு சொல்கிறாங்க. A-B அப்படின்னா A இஸ் தி சிஸ்டர் ஆஃப் B அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. A×B அப்படின்னா A இஸ் ஃபாதர் ஆஃப் B அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த சிம்பிள் வச்சு தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு 2 பேருக்குக்கான ரிலேஷன்ஷிப் பிரதர், மைனஸ் அப்படின்னா சிஸ்டர், கிராஸ் வந்து மல்டிப்ளை சிம்பிள் வந்து அப்படின்னா ஃபாதர் உங்களுக்கு. இதில் இன்னொன்று வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ A இஸ் பிரதர் ஆஃப் Bன்னு வருதுல, அப்போ வந்து இந்த ப்ளஸுக்கு முன்னாடி வர்றது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளஸுக்கு முன்னாடி வர்றது கண்டிப்பாக வந்து ஒரு மேலாக தான் இருப்பாங்க. இதுவே மைனஸ்க்கு முன்னாடி வர்றது கண்டிப்பாக ஒரு ஃபீமேலாக தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி A இஸ் தி ஃபாதர் ஆஃப் B, இடையில வந்து கிராஸ் வந்துச்சு அப்படிங்கிறது, கிராஸ் அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேலாக தான் இருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பென் பேப்பர் போட பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் கூட வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொஸ்டினில் கேட்க வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் மீன்ஸ் C இஸ் தி சன் ஆஃப் M அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது C வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்முக்கு சன் அப்படின்னா என்ன எக்ஸ்பிரஷன் இந்த 4ல் கரெக்டாக வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு வழியே இல்லை. 4 எக்ஸ்பிரஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் வந்து போட முடியும் உங்களுக்கு. உங்கள் அதிர்ஷ்டம் ஃபஸ்ட்டு ஒன்னே ஆன்சராக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இல்லை உங்கள் அதிர்ஷ்டம் லாஸ்ட் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் நம்ம. ஸோ லாஸ்ட்டில் தான் போகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா C+F அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்க்கு சிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பிரதர் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கும் எண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சிக்கு வந்து என் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் உங்களுக்கு. ஸோ எண்ணுக்கும் எம்முக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சிஸ்டர் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ எம்முக்கும் சிக்குமான ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சியோட அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட சிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்முக்கும் சிக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஆன்டி அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது தப்பு உங்களுக்கு, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எம்முக்கும் என்னுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுக்கும் சிக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பிரதர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எம்முக்கும் சிக்கும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எம்மோட ஃபாதர் என்னோட பிரதர் C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கும் எம்முக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எம்முக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா C வந்து இந்த அங்கிள் அப்படி வருவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா அப்பாவோட பிரதர், அதாவது சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இதுவும் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து தேர்ட் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா
கிராஸ் சி உங்களுக்கு. ஸோ சியோட அப்பா எஃப் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்க்கும் எம்முக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சிஸ்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எம்முக்கும் சிக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கு வந்து எம் வந்து அப்பாவோட சிஸ்டர் உங்களுக்கு ஆன்டி அந்த மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் தப்பு தான் நம்மளுக்கு. ஸோ நம்மளோட அதிர்ஷ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3மே வந்து தப்பாயிடுச்சு. லாஸ்ட் ஒன் தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். ஏன்னா இங்கே ரன் ஆஃப் திஸ் அப்படின்னு வந்து கொடுக்கல. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னொருவ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டாக வருமா அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு வந்து 2 ரூல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதாவது சி அப்படிங்கிறது கண்டிப்பாக பாயாக இருக்கணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட அப்பாவாக வந்து யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்மா இருக்கணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சி வந்து பாயா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிடலாம். சி ப்ளஸ் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபோட பிரதர் வந்து சி அப்படிங்கிறத இங்கேயே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மேலாக தான் இருக்கும், பையனாக தான் இருப்பார். ஸோ அவருக்கும் என்னுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டர். என் வந்து சிக்கு சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணுக்கு எம் வந்து அப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. ஸோ எம்முக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பசங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு. அதாவது NCF 3 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு, சி அப்படிங்கிறது ஒரு பையன், எஃப் எந்த கேட்டகரின்னு வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பிரஷனையும் கொடுக்கல நம்மளுக்கு. ஸோ அது பையனாகவும் இருக்கலாம் பொண்ணாகவும் இருக்கலாம் உங்களுக்கு. பட் அவங்க கொஸ்டினில் கேட்டது என்னது, சி இஸ் தி சன் ஆஃப் எம்மா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சி அப்படிங்கிறது ஒரு பையன் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவர் வந்து எம்முக்கு பையன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அவருக்கு பொண்ணு அப்படின்னா என் தான் வருவாங்க. பட் அதை பற்றி நம்மளுக்கு வந்து கொஸ்டினாக கேட்கல. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4th ஒன் தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு சால்வ் பண்ண கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. பட் நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினா ஒரு நிமிஷத்தில் வந்து போட்டு முடிச்சிடலாம் நீங்கள். பட் நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 50 சம் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.